பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறாய். உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும். என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இரு. நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்துள்ளேன். நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்தப் போகிறாய். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய். என் துணை உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ மீண்டு எழும் அற்புதமான காலம் இது. சில விஷயங்களில் நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய். கற்பனை கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. உனக்கு கற்பனையில் சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். அதனால் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளையல்லவா. உன்னை ஒருபோதும் நான் தனித்து விடமாட்டேன். உனக்கு பக்கபலமாய் நான் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது என் நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, அப்போதே உன் கர்ம வினைகளை நான் போக்கிவிட்டேன். கவலைப்படாமல் இரு. உன் அம்மா நான் இருக்கிறேன். அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே. நிச்சயம் விடியும். காத்திரு. பொறுமையாக இரு. கலங்காதே. நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன். உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது உன் பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா. பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? ஒவ்வொரு கதவும் மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும். மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது. சில கதவை திறக்க முயற்சி அவசியம். சில கதவை திறக்க பொறுமை அவசியம். எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம். என் தங்கமே, பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு. உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலோடு என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாட்சத்தை பெற்றாய். என்னை நம்பு. உன் அன்னையான நான் உன்னோடே இருக்கிறேன். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன் அன்னையான நான் மிக பெரியவள். நீதிபதியான நான் உன் மனதை தினந்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவள். பிறகு எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? இனி நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் வெற்றியை மட்டுமே காணப்போகிறாய். இது உன் அன்னை மீனாட்சியின் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே.
வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி உன் அன்னையின் வலி. அதை நிச்சயம் நான் சரி செய்வேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும், நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள். அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். உன் வாழ்வில் நான் வந்து விட்டதை உன்னால் உணர முடிகிறதா? உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இப்போது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகிறது. உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. இது உன் அன்னையின் வாக்கு. நீ அனைத்திலும் இருந்து வளர்ச்சியடைவாய். நான் அடைய வைப்பேன். உலக நியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்து. நீ உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே. சிலர் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். யார் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றியுள்ளவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும். உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய். அதுவே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தியடையாதே. அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு நீ அசாதாரண சக்தியோடு அவர்கள் முன் வளர்ச்சியடைவாய். என் கருணை பார்வை உன்மீதே இருக்கிறது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்க் கொண்டு இரு. யாரோடும் போட்டியிடாதே. மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே. யாரையும் இகழ்ந்து பேசாதே குழந்தையே. எவரையும் துச்சமாக கருதாதே. யாரையும் ஜாதி உணவு பழக்க வழக்கங்களை வைத்தோ மற்ற நடைமுறை செயல்களை வைத்தோ எடை போடாதே. எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் சமம் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன் மீது அன்பு உள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு. அந்த கோபத்தையும் எரிச்சலையும் விடு. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். நிம்மதியோடும் நீ சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு. வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால்
எல்லாம் வெற்றியே. அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போல உணர்வாய். நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் அன்னையான நான் தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய். எதற்கும் மஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உனக்கு உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் என் குழந்தையே. அதற்கு நான் பொறுப்பு. நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய்.